வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழன். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள ஐயப்பன் டெம்பிள் தான். இது சாந்தமில் இருக்குது. 1973 பார்த்திங்கன்னா இதுக்கான இந்த கோயில் நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு இணையாக ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி ராமசாமி செட்டியார் சொல்லி இருப்பாங்க. ஸோ அவர் தான் இந்த கோயிலுக்கான எல்லாமே இது பண்ணிட்டு போனாங்க. ஸோ 73 பிளான் பண்ணாங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்திங்கன்னா 81 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 82 கட்டிட்டாங்க இந்த கோயில். இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஸோ சபரிமலை கோயிலில் பார்த்திங்கன்னா எப்படி 18 படின்னு சொல்லுவாங்களோ அதே சேம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கோயிலில் என்னென்ன அமைப்பு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான சென்னையில் ஒரு கோயில் கட்டணுக்காண்டி இந்த கோயில் கட்டினாங்க. இது இப்போ எங்கே இருக்குன்னா சாந்தமில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே அது உள்ள லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த கோயில் உங்களுக்கு காமிச்சிருக்க காரணம் என்னென்னா, ஒரு ஐயப்பன் கோயில் சென்னையில் நம்ம சபரிமலை கேரளா சபரிமலைக்கு ஈக்குவலாக ஒரு கோயில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சபரிமலையில் நீங்கள் ஒருவேளை போக முடியலனா கூட இங்கே எல்லாருமே அனுமதிக்கப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த சபரிமலை கோயிலுக்கு ஈக்குவலாக உள்ளது இந்த ஐயப்பன் கோயில், சாந்தமில் இருக்க ஐயப்பன் கோயில். இது கட்டினது பார்த்திங்கன்னா ராமசாமி செட்டியாரோட பையன் முத்தையா செட்டியார் சொல்லி அவங்க தான் கட்டியிருந்தாங்க. 1981 இது பண்ணி 1982 இது பண்ணாங்க. ஸோ இந்த கோயில் இப்போ கட்டி பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஏராளமான பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க. ஸோ இந்த கோயில் உங்களுக்கு காட்டுற காரணம் அந்த ஐயப்பன் டெம்பிள் எப்படி அமைப்பு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக அப்படியே சேம் அமைப்பு இந்த கோயில் இருக்குது. ஸோ கோயிலை விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 18ஆம் படி பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இப்போ கோயிலோட விழா வரும்போது ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.